சொல்வதெல்லாம் உண்மை. பேர் என்னம்மா? மைத்திலி. மைத்திலிக்கு என்ன வயசாகுது? 29. 29. கல்யாணம் ஆயிடுச்சு? கல்யாணம் ஆயிடுச்சு. 2 பசங்க இருக்காங்க. 2 பசங்க இருக்காங்க. எங்க இருக்காங்க பசங்க? இங்க ஆலந்தூர்ல இருக்காங்க. ஆலந்தூர்ல யார் கூட இருக்காங்க? மாமியார் வீட்டுல இருக்காங்க. பையனுக்கு உடம்பு சரியில்லை, பொண்ணு வண்டி அங்க இருக்காங்க. பையனுக்கு உடம்பு சரியில்லை, பொண்ணு மட்டும் அங்க இருக்கு. ஆமா மேடம். நீங்க எங்க இருக்கீங்க? நான் வந்து எங்களுக்கு வந்து 20/8/2004 கல்யாணம் ஆயிடுச்சு மேடம். பத்மநாதன் அவர் பேரு. கல்யாணம் ஆயிட்டு பத்மநாதன் 8 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. நான் வந்து அப்பயே கல்யாணம் ஆகி ஒரு 1 வருஷம் கழிச்சு வீட்டு வேலைக்கு போனேன் மேடம். வருமானம் இல்ல, அப்புறம் சரியா வேலைக்கு போறது இல்ல, குடிப்பாரு, ஒரு மாதிரி சந்தை பிடிப்பாரு, அடிப்பாரு. பசங்களுக்கும் ஒரு பாசம்ன்றது இல்ல, ஒரு மனைவி ஒரு பாசம்ன்றது இல்ல. ஒரு புடவையோ குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸோ எதுவுமே எடுத்து கொடுக்க மாட்டாரு. எல்லாமே நான் போய் தான் என் பசங்களுக்கு எடுத்து கொடுப்பேன். 4 வீட்டுல வேலை செஞ்சேன். 4000 ரூபாய் கொடுப்பாங்க. அதை வச்சு ஏதோ குடும்பத்தை தள்ளி நின்றேன். முடியல என்னால. அவர் எதுவுமே கொடுக்கலையா? பைசாவே கொடுப்பாரு, ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய். வேலை போனாதான் வேலைக்கு கொடுப்பாங்க. வேலை இல்லாத இப்போ சமயத்துல வந்து ஒரு 2-3 மாசமா வீட்டுல இருந்தார் மேடம். நான் தான் வந்து வேலைக்கு போயிட்டு இது மாதிரி வீட்டுக்கு மளிகை சாமான் தேவையானதெல்லாம் நான் தான் செஞ்சு போட்டேன். என்னாலே உடம்பு முடியல. அப்பத்துல இருந்தே வேலைக்கு செஞ்சுன்னு இருக்கிறேன். ஒரு 3 வருஷம் இருக்கு மேடம் வீட்டு வேலைக்கு போய். எனக்கு உடம்பு முடியல, பசங்களை காப்பாற்ற முடியல. நல்லா வந்து வில்லிவாக்கத்துல நான் வந்து கல்யாணம் ஆகாத போது வில்லிவாக்கத்துல வேலை செஞ்சிருந்தேன் எக்ஸ்போர்ட் கம்பெனில. அப்போ வந்து அண்ணி வீட்டுல தான் இருந்தேன். அண்ணன் இல்லை, இறந்துட்டாங்க. அண்ணி பையன் நான் இருந்தேன். அப்போ வந்து எங்க அண்ணன் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருந்தாங்க. அவர் பேர் வந்து கார்த்திக் விஜயகுமார். அவர் வந்து அந்த கம்பெனில வந்து பீஸ் எடுத்துன்னு வந்து போடுவாங்க லெதர்ல. அது பார்த்தாரு, இந்த மாதிரி பேசினாரு. சும்மா என்னதான் பேசின்னு இருப்போம். இது மாதிரி வந்து இன்னொன்று கட்டிக்கிறேன் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு வந்து எங்கள் அண்ணன் இருக்காங்க, எங்கள் அண்ணன் கிட்ட கேளுங்க அப்படின்னு. சரி எங்கள் அண்ணன் கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கிட்ட கேட்டேன். சம்மதம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னார். அது உண்மையா பொய்யா என்னன்னு தெரியல மேடம். அப்புறம் இவர் வந்து வெளியூருக்கு போயிட்டாரு, கார்த்திக்ன்றவர். வெளியூருக்கு போயிட்டு நான் சேல்ஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவர். ஆனா போயிட்டு ஆயிப்போச்சு, ஒரு 5-6 வருஷம் கிட்ட ஆயிப்போச்சு. எனக்கு வந்து எங்க அண்ணன் இல்ல, எந்த தகவலும் இல்ல, என்ன எதுவுமே சொல்லவும் இல்லை. அண்ணன் இறந்துட்டாங்க. அண்ணன் இறந்தோடனே அண்ணி வீட்டுலதான் இருந்தேன். கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்புறமா அக்கா பார்த்தாங்க. உடனே சித்தி வீட்டுல, செங்கல்பட்டுல சித்தி வீடு இருக்கு, எங்க அம்மா கூட பிறந்தவங்க. அவங்க வீட்டுல கொஞ்ச நாள் வேலை செஞ்சிருந்தேன். சரி அங்க வந்து யாரோ ஒருத்தர் வந்து கேட்டாங்க என்ன, இந்த மாதிரி அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்க வந்து அவங்க அக்கா வீட்டுல கேட்கணும். எங்க அக்கா பேர் தனலட்சுமி, எங்க மாமா பேர் தேவராஜ். அவங்கள கேட்கணும் அப்படின்னாங்க. அவங்கள கேட்டாங்களா என்னன்னு தெரியாது எனக்கு. அப்புறம் வந்து சரி இவங்க வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் பத்துக்கு பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா இந்த விஷயம் நடந்தது யாருக்கும் தெரியாது. இவர் விஜயகுமாரை பார்த்தது தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு காதல் இருந்துங்கிறது வேற காதல்ன்றது இல்ல மேடம், சும்மா பேச்சுவார்த்தை தான் இருந்தது. அவரு கேட்டாரு, உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சம்மதம், உனக்கு சம்மதமா கேட்டாரு. எனக்கு சம்மதமா தான் சொன்னேன் நான். எங்க அண்ணன் கிட்ட பேசுங்க அப்படின்னு. நான் சரி பேசுறேன் அப்படி இப்படின்னாரு. ஆனா எங்க அண்ணன் பேர்லாம் கரெக்டா சொன்னாரு. பேசுறேம்மா, நான் கேக்குறேம்மா அப்படின்னாரு. அதுக்கப்புறமா அவர் ஆள் அட்ரஸே காணும். திருப்பி வந்து அந்த இடத்துல கேட்டாங்க, வில்லிவாக்கம் சொந்த வீடு. அங்க வந்து கேட்டாங்க, அங்க இருக்குன்னு சொன்னாங்க. இல்லைங்க, அவங்க அண்ணன் இறந்துட்டாங்க, அந்த பொண்ணு வந்து அவங்க சித்தி வீட்டுக்கு போயிடுச்சு, அங்க போயிட்டு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இவரு தேடினாராம், இடம் எங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இவங்க எதாச்சும் எனக்கு வந்து பைல்ஸ் மூலம் ஆப்ரேஷன் பண்ணாங்க மேடம். யாருக்குமா? எனக்கு. சரி. இப்போ ஒரு 2 மாசம் 3 மாசம் இருக்கும் பண்ணாங்க. அப்ப எதாச்சும் அவரை பார்த்தேன் நான். எங்க பாத்தீங்க? அந்த இது வடபழனி ஆஸ்பத்திரியாண்ட வடபழனி அந்த முனையில போகும்போது பார்த்தேன். பார்த்துட்டு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. என்னடா இவர் நம்ம அப்ப பார்த்துமே, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுதுட்டு நின்று. அப்புறம் போய் பேசினேன் அவர்கிட்ட. அவரும் பேசினார். ஆமாம்மா, இது மாதிரி தப்புதான், என்ன மன்னிச்சிருமா, நான் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன், நான் பண்ணல. நல்லா பேசினாங்க. வெளியூருக்கு போயிட்டோமா அப்படி இப்படி சொன்னாங்க. சரி நான் சொன்னேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு. உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, அதை கயிறு எல்லாம் இருக்கே அப்படின்னு எனக்கு கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி வந்து கொடுமையா இருக்கு, வந்து ஒரு வீட்டு வேலைக்கு போனா ஒரு மாதிரி சந்தை பிடிக்கிறாரு, அந்த குழந்தைங்களுக்கு பாசன்றது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுதேன் நான். சரி நான் வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா, அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு இருக்கு, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை தெரியல மேடம். அவங்க வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்களாம் அந்த கார்த்திக்ன்றவங்க. சரி இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. இல்ல வேண்டாம் அப்படின்னு விட்டாரு. திருப்பி நான் போன் பண்ணி திருப்பி அவரை வேண்டான்ட்டு போயிட்டாரு. அவர் வேண்டான்ட்டாரு. திருப்பி வந்து ஒரு 2 வாரம் கழிச்சு திருப்பி நான் அவர் போன் பண்ணேன். போன் நம்பர்லாம் கொடுத்தாரு, வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தாரு. 2 வாரம் கழிச்சு நான் போன் பண்ணேன். போன் பண்ணதுக்கு அங்க வந்து நில்லுங்க அப்படின்னு அந்த கோயிலாண்ட. அப்போ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு செக் பண்ணிட்டு வரும்போது அவர்கிட்ட பேசினேன், இந்த மாதிரி என்னை கட்டிக்கங்க, எனக்கு இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு, வருமானம் இல்லை, அந்த குழந்தைங்களுக்கு பாசன்றது என்னன்னு
அப்படி சொன்னேன் மேடம். அப்புறம் அவர் சொன்னார், சரி நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறமா சரி முதல்ல முடியாதுன்னு சொன்னார். நான் சொன்னேன், அவர் மிரட்டினேன், நான் விஷம் குடிச்சிருவேங்க அப்படின்னு நான் மிரட்டினேன். அவருக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் சொல்லிட்டு, சரி நான் உன்னையே கட்டிக்கிறேன் அப்படின்ட்டாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் யாருக்கும் சொல்லலை, அக்கா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் கூட நான் ஓடி போயிட்டேன் மேடம். பரிதாபமா இருக்குமா அவங்க பார்த்தா உண்மையிலேயே. சரி, வடபழனி பஸ் ஸ்டாண்ட்ல அன்னைக்கு கார்த்திக் விஜயகுமாரை திரும்ப பார்த்ததுனால உங்களுக்கு வாழ்க்கை மாறி போச்சு. சப்போஸ் அவரை பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பார்க்காம இருந்தா இவரு கூட தான் குடும்பம் நடத்திருப்பீங்க இல்லையா? அப்ப எப்படி வாழ்ந்திருக்க முடியும்ல? விருப்பம் இல்லைன்னா கூட நான் அக்கா வீட்டுல நான் வந்துடலாம். எங்கன்னா ஒரு ஹாஸ்டல்ல விட்டா கூட எங்கன்னா இருந்திருப்பேன் மேடம். அப்படி எனக்கு அவ்வளவு ஒரு கொடுமை, எனக்கு அவ்வளவு ஒரு கஷ்டம் மேடம். நீங்க சொல்றதெல்லாம் பெரிய கொடுமை இல்லம்மா, உண்மையிலேயே கொடுமை இல்லம்மா. கொடுமை எல்லாத்துக்கும் இருக்கும். நீங்க நினைச்சது நடக்கல, அவருடைய குணநலன் அப்படி இருந்திருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்காங்க. அவர் அது புரிஞ்சுக்கணும்ல மேடம். நம்ம வந்து மனைவி கிட்ட எப்படி இருக்கணும், பிள்ளைங்க கிட்ட எப்படி இருக்கணும், அந்த பசங்களுக்கும் கூப்பிட்டு கேட்டு பாருங்க. அப்பான்றது ஒரு பாசம் கிடையாது. இந்த உலகத்துல கேட்டு பாருங்க, வெளியில போய் ஒரு 1000 பெண்கள்கிட்ட ஒரு சர்வே எடுக்கலாம். எத்தனை வீட்டுல அந்த பெண் நினைச்ச மாதிரி அவருக்கு புருஷன் கிடைச்சிருக்குன்னு கேட்டு பாருங்களேன். 99% இருக்காது. வாங்க உட்காரு. அருமையான இளமையில் சின்ன பொண்ணா இருக்குது, நல்ல மனைவி. அது நினைச்ச மாதிரி நீங்க நடந்துக்கல போல இருக்கு. நல்லா பேச மாட்டீங்களா அவங்களோட எல்லாம்? யார் மேடம்? எதுக்கு வந்துருக்கா? எதுக்கு வந்துருக்கா? ஒரு நல்ல 8 வருஷம் குழந்தைகளோட கஷ்டப்பட்டு வேலை பார்த்து வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பொண்ணு இன்னைக்கு இன்னொருத்தரோட போற அளவுக்கு இது மோசமான பொண்ணா தெரியல. இன்னொருத்தரோட போற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுக்கு 4 இடத்துல வேலை செஞ்சுக்கிறேன் மேடம், வீட்டு வேலை. அந்த 4 இடத்துல நீங்க போன் பண்ணி கேட்டு நான் எப்படியாப்பட்டவன்னு கேட்டேன். தெரியும், பார்த்தா தெரியும். ஒரு இடத்துல வேலை போயிட்டு வந்தேன். முட்டாளா இருந்தது. மேடம் சந்தேகம் நான் சொன்னேன்னா இப்ப எதுக்கு உனக்கு கூட வாங்கினாவா? நீங்க சந்தேக பிடிப்பீங்களா? சந்தேகப்படுவீங்களா? சந்தேகம் பிடிக்கிறது இல்ல, சந்தேகப்படுறது. நீங்க எல்லாருமே மெட்ராஸ்ல சந்தேகம் பிடிப்பாருன்னு சொல்றாங்க. சந்தேகப்படுறது. திடீர்னு வரும்போது போன் பேசுறேன் மேடம். சரி, எப்பவுமே சந்தேகப்படுவாரா? இப்ப கொஞ்ச நாளா தான் பட்டா? இல்ல எப்பவுமே அப்படிதான். கல்யாணம் முதல்ல அப்பதான் சமையல் செய்யல அப்படின்னு எல்லாம் குடி சிகரெட் பிடிக்கிறது அந்த இதெல்லாம் நாக்கெல்லாம் இது ஆகி போச்சு மேடம். அவருக்கு அந்த டேஸ்ட்ன்றது தெரியல. ஏன்னா தோசை என்ன சுட்டு வச்சா தூக்கி மூஞ்சி மேல அடிக்கிறது, மீடு என்ன பேசணும் சண்டை போறது அடிக்கிறது. அந்த பையனை கூட செருப்பால 2 வாட்டி அடிச்சாரு மேடம். சின்ன பையனியா? இல்ல மேடம், குழந்தை அடிச்சாரு மேடம். பசங்களை கேட்டு பாருங்க. ஆனா இப்ப பசங்க எல்லாம் இவர்கிட்ட தான் இருக்குது. ஒரு 2-3 வாரமா இவர்கிட்ட தான், ஒரு 20-21 நாள் இவர்கிட்ட தான் இருக்குது. என்ன சொல்லி இது பண்ணி வச்சுக்கிறாங்க தெரியல. இந்த 6 மாசத்துல இவ்வளவு நாள் நீங்க கூட வச்சிருந்தீங்க, இப்பதான் இந்த 21 நாள் தான் குடிக்கிறீங்களா? பையெல்லாம் நல்லாதான் மேடம். திடீர்னு நேரத்துல மஞ்சா கம்லாம் உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னாங்க. எங்க கிட்ட இருந்து அனுப்பிச்சு நல்லாதான் இருந்தான். அக்கா வீட்டுல ஒரு நாள் அன்னைக்கே யாரு அதெல்லாம் யாரும் எதுவுமே சொல்ல மேடம். அதெல்லாம் யாரும் அதெல்லாம் பண்ணல. இல்ல மேடம், ஒரு கிணறு மாதிரி இருந்துச்சு மேடம். கார்த்திக் விஜயகுமார் வர மாட்டாராமா இங்க? அவர் வரல மேடம், அவர் வந்து வெளியூர் போயிட்டாரு. அவர் யாரு எப்படிப்பட்டவர்னு தெரியுமாமா? தெரியும் மேடம். நல்லவரா உண்மையிலேயே? ஒரு கொலை கேஸ்ல மாட்டி ஜாமீன்ல இருக்க நபரை தெரியுமா உங்களுக்கு? இல்ல எடுத்துட்டாங்க மேடம், சொன்னாரு சொன்னாரு எடுத்துட்டாங்க. என்ன எடுத்து? அதெல்லாம் எதுவுமே இல்ல மேடம். கையை வெட்டிட்டு அவன் ஓட்டான். ஒய்ஃப் கையை வெட்டிட்டாரு. எனக்கு உடம்பு சரியில்லை மேடம், வேற ஒண்ணும் இல்ல. உடம்பு சரியில்லை, ஒரு 4-5 நாள் உடம்பு சரியில்லை. குழந்தைக்கார அப்படி சொல்லவே அது வேற ஒரு ஏக்கம் வந்துருச்சு. செருப்பு உனக்குதான் பிஞ்சுக்கும். அங்க சொல்ற பேச்சு இங்க கேட்டு நீ ஆடாத. உனக்குதான் பிஞ்சுக்கும் செருப்பு. ஒரு பொண்டாட்டிய வச்சு உனக்கு குடும்பம் நடத்த உனக்கு முடியல, நீ பேசுற. புத்தி இல்ல உனக்கு. பண்ணதுனால பதிலுக்கு நான் பண்ணேன் மேடம். மர்டரே பண்ணிட்டீங்க? ஆமா மேடம். நான் அண்ணன் தம்பி அவங்க 2 பேர் நான் ஒருத்தன் பண்ணோம். குழந்தை இல்ல கார்த்திக் யாரு வேணும்?